வெற்றி நமக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். நஞ்சப்பா, இனிமே நாம டிலே பண்ண கூடாது. ஜானி பாஸ், என்ன நாயை கூப்பிடுறாரு? நான் இல்லப்பா, அது அடியாளு. இவர்தான் மணிமங்கலம் தர்மகர்த்தா. இவரு பெரிய பன்னி. ஐயோ, பெரிய பன்னி இல்ல, பெரிய பண்ணை. ஒழுங்கா சொல்லுங்க. சாரி, பெரிய பண்ணை. மச்சான். எஸ் எஸ் எஸ். ஸ்வீட்டி. எஸ். நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷனுக்கு இடம் விடலன்னா எப்படி? என்னடா இது, தாவாங்கட்டையில புடியில அந்த பிரஷ் மாதிரி. இவங்க சப்போர்ட்ல தான் நாம அந்த கோயில்ல கொள்ளையடிக்க போறோம். கிராமத்து கோவில்ல அவ்வளவு காஸ்ட்லியான நகைகளா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊர் கோயில்ல இருக்கிற விலை வசந்த நகை மாதிரி வேற எந்த ஊர் கோயிலையும் கிடையாதாமா. எஸ் ஸ்வீட்டி, அந்த ஜுவல்ஸோட வேல்யூ 2 crores. 2 crores மை டார்லிங். 2 கோடியா? அதெல்லாம் பாண்டியன் காலத்து நகைங்க, எல்லாம் அசல் வைரம். பாஸ், பர்மிஷன் கொடுங்க, ஆபரேஷனே முடிச்சிடுறோம். பட் ஒன் திங். அது ரொம்ப கஷ்டம் ஸ்வீட்டி. ஏன்? என்னவே, எல்லா நகைகளும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில வரும். திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சிடணும். நான் நடத்தின ஆபரேஷன் ஃபெயில் ஆனதே இல்ல. ஸ்வீட்டி. காளி. எஸ் மேடம். மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர் இந்த கவர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற. அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க. அவங்கள தெரிஞ்சிட்ட மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது. ஓகே? மணிமங்கலம். ஹாய், கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு மேம். அதோ ஊர் தெரியுது. லெஃப்ட்ல ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. யார் மேன் மரத்துல? யாராவே? ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன் நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன மேன்? ஜி போறது கண்டுக்கு தெரியல. இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போறேன். ஏன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு வரேன். Johnny, he's a country bro. Don't talk with him. Let's move. அப்பா, வெள்ளக்காரனுக்கு பிறந்தவங்களா? நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையன் வந்தா தமிழே வை. என்ன சொன்ன? Bastard. என்னங்க கார்ல போறவன் என்ன பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவருக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. ஏதோ ஆள விரட்ட வார்த்தை தாண்டா. பார்த்து இப்படி ஓடுறாரு. ஆமாங்க, இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நேரா கேட்டு பாத்துருவோம். மீனா, மீனாட்சி வாங்கண்ணே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு இளநீ கொண்டு வந்தா முக்கியமா? வச்சுக்காத கண்ணு. காலையில ஏண்டி குடிக்கிறேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நவராத்திரில என் கண்ணுல மட்டும் குறைச்சிடுறேன். மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானுவோ. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஏமா, யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சு உன்னை சும்மா விட மாட்டா. வாய முடிக்கும். என்ன வாய முடிட்டீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேட்கல. வந்துருச்சு. அடுத்த தெரு போயிருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வார்த்தை சொல்லி அடிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயம் என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயம் பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன்.
அந்த வார்த்தை சொன்னவன் நாக்க அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா அவசாரிக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவனே. தங்கச்சியை பாருங்க. ஐயோ முதலாளி இத ஒட்ட கையில பிடிச்சு சொந்த கை அடக்குங்க. ஐயோ தாங்க மாட்டான். உண்மை நானும் கேள்விப்பட்டேன். இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. சாரி சார். மறுபடியும் மன்னிச்சுட்டாரு, போங்க. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். இங்க இருக்கா வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோங்க. ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவம், விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே, எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியார பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல உனக்கு ஒரு கெட்ட பேரு, நீ நாத்திகன்னு. விட்டுடு போட்டோம். உழைச்சு போ. நீ போ, போடா போடா போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போங்க போங்க. என்னய்யா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காமிச்சு கொடுத்துட போல இருக்க. பயாம இருக்கு, பயாம இருக்கு தகச்சி. கண்ணையா என்னய்யா? கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிற? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சி பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுவ தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றத நம்பலையா? உண்மையா சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சண்டை போட்டு இருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ. நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னய்யா? நாம அவளோட அடிச்சு குப்பை வண்டியில போட்டது. நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு அப்படி தெரியும். நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்குனீங்க. கண்ணையா? என்னய்யா இந்த விஷயம் தங்கச்சிக்கு அப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லலையா. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. வா 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 வா. கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்தை கலாம உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா இந்த பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. இது ஒரு நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை களைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தேன், விளக்க மாத்தேன். ஏடு தொட்டப்பகட்டே.
என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமன் மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ. பாம்பே பார்ட்டி வந்தாச்சு. அவங்கள நீ பாத்துக்க. அப்ப நீங்க திருவிழா நேரம் ஆபீசர் எல்லாம் வந்திருக்கானுங்க. நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க. அப்புறமா வந்து சந்திக்கிறேன். சரி. நஞ்சப்பா, கோயில்ல நிலைமை எப்படி இருக்கு? என்னத்த சொல்றது, கோவில் மூலஸ்தானத்தை பூட்டி சீல் வச்சுட்டானுங்க. கோவிலை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து பலமா இருக்கு. ஜனங்களும் விழிப்போட தான் இருக்காங்க. அதனால துணிச்சலான முறையில தான் ஆபரேஷனே நடத்தணும். வேற வழியே இல்ல. எவனாவது வந்தா கட்டையில அடிப்பட்டா கட்டையில போறவனே சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். முட்டாத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு நீயும் மாட்டிக்கிட்டு நாங்களும் மாட்டிக்கிறதா பஞ்சாயத்துல மாட்டணும். கவலைப்படாதீங்க நஞ்சப்பா, ஒரு உயிருக்கு கூட சேவை ஏற்படாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷனை நான் நடத்துறேன். எப்படி? பொழுது விடியட்டும். கலெக்டர் ஐயா, பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க. இன்ஸ்பெக்டர், சீல் எல்லாம் செக் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், மாமன் ஐசக், பாக்ஸ் வண்டியில ஏத்தியாச்சா? ஓவர். பாக்ஸ் வேலை ஏச்சி. ஓவர். ஃபாலோயிங் ஓவர். என்னது? அம்மா அம்மா, செக்அப் பண்ண. பெட்டி எடுங்கடா. அசஞ்சேன்னா ஷூட் பண்ணிடுங்க. Come on. மகமாய்க்கு சொந்தமான நகைகளை திருட போனானுங்க. அப்போ மாமியார் வீட்டுக்கு உள்ள அனுப்பிட வேண்டியதான். அனுப்பிடுறேன். தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இருக்கட்டுங்க, எல்லாரும் அவன் பின்னால போயிட்டா இந்த பக்கம் வந்து எவராவது பொட்டியை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க போகாதீங்க. என்னடா சொல்ற நீ? அந்த பள்ள கூட்டம் நகைப்பெட்டியோட போற போலீஸை எல்லாம் மடக்கி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான். போடா. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஒண்ணு இல்ல பாண்டி, நகைக்கு ஆசைப்பட்டு சில கொள்ளக்கார பசங்க வந்திருக்கானுங்க. கேள்விப்பட்டு ஊரே கூட்டு வந்த என்ன பார்த்த உடனே பயந்து ஓடி விட்டானுங்க.
பந்தோபஸ்தா பொட்டிய கலெக்டர் ஆபீஸுக்கு அனுப்பிச்சு வச்சேன். நகைக்கு ஆபத்திலேயே மகமாய் சொத்துக்கு இது எந்த விதமான ஆபத்தும் இல்ல. என் திட்டத்தை அழிச்சிட்டீங்க. காட்டுப்பாதை யாரும் வராம பாத்துக்கோங்கன்னு படிச்சு சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம அவன் எப்படி மேன் வந்தான்? டெல் மீ. இவங்களுக்கு தெரியாம அவன் வரலப்பா. உங்களை அட்டாக் பண்ண யார் தெரியுமா? யார் மேன்? அஞ்சப்பா மாப்பிள்ள. நஞ்சப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் என் மாப்பிள்ளதான். பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பான் நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து நின்னவன் உங்களை இப்படி தாக்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நாலு கெட்ட வார்த்தையில திட்டு வந்தா திட்டிடுங்க, ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க, என்ன நம்புங்க. யோ, நம்ம ஒரே கூட்டணி தானே, சப்போர்ட் பண்ணியா? ரஞ்சித்து, நஞ்சப்ப ரொம்ப நல்லவன், அவனை நம்பு, நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். என்ன தர்மகர்த்தா, ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? நஞ்சப்பா, அந்த பாம்பேக்காரனை நம்ம 2 பேரை தவிர உன் மாப்பிள ஒருத்தனுக்கு தான் அடையாளம் தெரியும். அதனால உடனடியா அவனை நாடு கடத்தணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாமா கிட்ட வைக்கிற வத்தியில பய வண்டி ஏறிட மாட்டான். கீதா, ஹலோ மீனா. ஒரு பொண்ணுக்கு மனசும் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா? போய் என் புக்கு நிறைய இந்த பக்கம். ஆமா, இப்படி எல்லாரையும் கவர்றாரு இவர் யாரு? இந்த ஊர் பெரிய பண்ணையாரோட ஒரே பிள்ளை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. விவசாய மேல் படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரு அங்க குங்கு கராத்தெல்லாம் கத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையே சொல்லிடுவே போல இருக்கு இல்லடி? தம்பி தம்பி, என்னது வைக்கப்புள்ள என்ன பார்த்து ஒரு பொண்ணு பிளைங் கிஸ் கொடுக்குதுனே? பிளைன் கிஸ்னா பறக்கிற முத்தம்னே. உங்களை பார்த்து பறக்கிற முத்தம் கொடுத்தாரா? நான் இருக்கிறத பாக்கல போல இருக்கு. அவ எங்க இருக்கிறா? அங்க பாருங்க. எங்க தம்பி நாய் தான் குலைக்குது, ஒரு தெரியுமா காணா? ஐயோ, கண்ணாடி போடுறதுக்குள்ளயும் ஆளே போயிட்டா. சரி, அதை விடுங்க தம்பி. அடுத்தாப்புல அந்த பொண்ணை காமிங்க, நடக்கிற கதையை பாருங்க தம்பி. இப்ப புதுசா ஒரு கதை உருவாகி இருக்குது, கவனிங்க. புது கதையா? ஆமா. யார் எழுதுற? உங்க மாமா. மாமாவா? வேற யாரு தம்பி? நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா ஓதிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க. மாமா, இப்படி ஒரு புள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா 4 தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அவன் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர்ற சித்ரா பௌர்ணமி வரைக்குமாவது பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க, அவன் உருப்பிட மாட்டான். டேய், அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல? தம்பி, இப்படி உச்சி வெயில்ல கலப்பைய பிடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பார்த்து பெருமைப்படுவார். டேய், என்னமோ பேசுனியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல 100ல 1 பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சன தெரியுமா? வாடா. மணிமாரா, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கணும் இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. புரிஞ்சது போ. அதுக்காக பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேவாத வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பன கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம். மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். வா ராஜா, வா. அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரேன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. மாமா, அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாவுக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா.
ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாமா மாப்பிள மாமா மாப்பிள வந்தீங்கன்னா நான் 100 அடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. வழிக்கிடுச்சே. மாமா நல்ல ஆழமா விழுங்க. நீங்க போங்க, அவர் விழுந்துருவார். விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்கு, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அம்மா அம்மா வாப்பா மணி, உங்க அப்பா கோவமா இருந்தாரே, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன், நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சிட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல்நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. அப்புறம் என்னமா, நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமனை வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா ஏமா கலங்குறீங்க? ஒண்ணுமில்லப்பா, இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா, ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பயப்படாதீங்க.